Hi dear students, good morning to all. நம்ம ஃபர்ஸ்ட் லெசன்ல லாஸ்ட் கிளாஸ்ல லிமிட்டிங் ரீஜன் என்ன எக்ஸஸ் ரீஜன் என்ன சொல்லி பார்த்து முடிச்சுட்டு நம்ம ஆக்சிடேஷன் நம்பர் ஆக்சிடேஷன் என்ன ரிடக்ஷன் என்னன்னு சொல்லி பார்க்கலாம்னு சொல்லியிருந்தோம். இப்போ இந்த கிளாஸ்ல ஆக்சிடேஷன் என்ன ரிடக்ஷன் என்ன அப்படின்றத பத்தி பார்க்க போறோம். ஓகேங்களா? ரைட். நம்ம ஹியூமன் லைஃப்ல டே பை டே லைஃப்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய இன்ஸ்டன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் ரியாக்ஷன் தான் நடந்துட்டு இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஆப்பிள் எடுத்து கட் பண்ணி பாருங்க. ஒரு ஆஃப்டர் சம் டைம், ஒரு கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து பார்க்கும் பொழுது அந்த கிரீன் கலர்ல இருந்த அந்த ஆப்பிள் பர்பிள் கலர்ல, ஐ மீன் ப்ரௌன் கலர்ல மாறி போயிடும். அதுக்கு என்ன ரீசன்? எல்பிஜி கேஸ் பர்ன் ஆகிறது. அது என்ன ரியாக்ஷன்? ரஸ்டிங் ஆஃப் அயன், இது என்ன ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இது எல்லாமே எதில் வருது அப்படின்னா ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் அப்படின்ற கான்செப்ட்ல தான் வருது. அதாவது ஆப்பிள் எடுத்து கட் பண்ணி வச்சோம் அப்படின்னா அந்த ஆப்பிள் இருக்கக்கூடிய அயன் 2+ அயன்ஸ், Fe2+ அயன்ஸ், Fe2+ அயன்ஸ் ஏர்ல இருக்கக்கூடிய ஆக்சிடேஷன், அந்த ஏர்ல ஆக்சிடேஷன் நடந்து என்ன பண்ணிடுது அப்படின்னா Fe3+ மாறிடுது. என்ன மாறிடுது? Fe3+ சேஞ்ச் ஆகிடுது. அப்போ இந்த மாதிரி சேஞ்ச் ஆகும்போது ஒரு எலக்ட்ரான் லாஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி Fe3+ சேஞ்ச் ஆகிடுது. ஆக்சுவலா வந்து க்ளோஸ்ல இருக்கும்போது வெட்டாம அந்த ஆப்பிள வந்து கட் பண்ணாம வச்சிருக்கும் போது உள்ள இருக்கக்கூடிய அயன்ஸ் வந்து Fe2+ அயன்ஸா இருந்தது. ஓபன் பண்ணி வச்ச கட் பண்ணி ஓபன் பண்ணி வச்ச உடனே ஏர்ல வந்து ஈஸியா ஆக்சிடேஷன் அடைஞ்சு Fe3+ மாறிடுச்சு. அதாவது இந்த Fe2+ வந்து கிரீன் கலர், இந்த கிரீன் கலரு ப்ரௌன் கலரா மாறிடுச்சு, பழுப்பு நிறமா மாறிடுச்சு. அப்போ இந்த மாதிரி மாறும்போது எலக்ட்ரான் லாஸ் பண்ணிடுச்சு. இந்த எலக்ட்ரான் லாஸ் பண்றதுதான் ஆக்சிடேஷன் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தபடியா வந்து பர்னிங் ஆஃப் எல்பிஜி கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சிலிண்டர்ல பிடிச்சி வந்து எரி அதுல இருக்கக்கூடிய கேஸ், அதாவது என் பியூட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஹைட்ரோ கார்பன்ஸ் வந்து ஆக்சிஜனோட சேர்ந்து ஓபன் பண்ணி வைக்கும்போது அப்படியே ஆக்சிஜனோட சேர்ந்து ஆக்சிடேஷன் நடந்து பத்திட்டு எரியுது, பர்ன் ஆகுது. இது ஆக்சிடேஷன். அடுத்தபடி வந்து பாத்தீங்கன்னா ரஸ்டிங் ஆஃப் அயன். இப்போ நம்ம நிறைய நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய மெட்டல்ஸ், இரும்பு அயன் மெட்டல்ஸ் எல்லாம் எடுத்து வெளியில வந்து போட்டு வச்சு பாருங்க. ஒரு கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு வருஷம் கழிச்சு 2 வருஷம் கழிச்சு அதை போய் எடுத்து பாருங்க, அப்படியே ரஸ்ட் ஆயிரும், துருப்பிடிச்சு போயிருக்கும். தண்ணியில ஒரு கிணத்து தண்ணியில வந்து ஒரு இரும்பு பொருட்கள் ஏதாவது கொஞ்சம் தூக்கி போடுங்க, அயன்ஸ் மெட்டல்ஸ் ஏதாவது தூக்கி போட்டீங்க அப்படின்னா அது கொஞ்ச நாள் கழிச்சு போய் எடுத்து பார்க்கும்போது ரஸ்ட் ஆயிருக்கும், துருப்பிடிச்சு போயிருக்கும். இதெல்லாம் என்ன அப்படின்னா ஆக்சிடேஷன் ரியாக்ஷன், ரஸ்டிங் ஆஃப் அயன், ஆக்சிடேஷன் ரியாக்ஷன். இது மட்டும் இல்லாம நம்ம ஹியூமன் பாடி அந்த விலங்குகள், அனிமல்ஸ், அதுல நம்ம சாப்பிடக்கூடிய கார்போஹைட்ரேட் சாப்பிட்றோம், அரிசி சாப்பாடு இந்த மாதிரிலாம் வந்து கார்போஹைட்ரேட் சாப்பிட்றோம், அப்புறம் தண்ணி குடிக்கிறோம். அப்போ இந்த கார்போஹைட்ரேட் என்ன பண்ணுது அப்படின்னா வந்து எனர்ஜியா கன்வெர்ட் ஆகுது. அப்போ அது எப்படி கன்வெர்ட் ஆகுது அப்படின்னா வந்து ஆக்சிடேஷன் நடந்து, கார்போஹைட்ரேட் வந்து ஆக்சிடேஷன் நடந்து H2O-வும் எனர்ஜியா கன்வெர்ட் ஆகுது. பாருங்க, ஆக்சிடேஷன் ஆஃப் கார்போஹைட்ரேட் வந்து ஆக்சிடேஷன் நடந்துச்சு அப்படின்னா எனர்ஜியாவும் H2O-வும் கன்வெர்ட் ஆகிடும். அப்போ நமக்கு தேவையான, உடம்புக்கு தேவையான எனர்ஜி வந்து இதாகிடும், வாட்டர் வந்து ரிமூவ் ஆகிடும். ஓகேங்களா? இது எல்லாமே வந்து ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் ரியாக்ஷன். அதாவது சிம்பிளா சொல்லும் போது ரெடாக்ஸ் ரியாக்ஷன் சிம்பிளா சொல்லுவாங்க. ரெடாக்ஸ் ரியாக்ஷன், ஆக்சிஜனேற்ற ஒடுக்க வினைகள் தமிழ்ல. ரைட். இப்போ ஆக்சிடேஷன் என்ன, ரிடக்ஷன் என்ன, தனித்தனியா வந்து எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கணும். ஆக்சிடேஷன் என்ன? அடிஷன் ஆஃப் ஆக்சிஜன். ஒரு ரியாக்ஷன்ல ஆக்சிஜன் அடிஷன் பண்ணணும்னா அந்த ரியாக்ஷனுக்கு பேரு ஆக்சிடேஷன். ஒரு எலிமெண்ட்ல, ஒரு காம்பவுண்ட்ல ஆக்சிஜன் அடிஷன் பண்ணணும்னா அது ரியாக்ஷனுக்கு பேரு ஆக்சிடேஷன்.
ஆக்சிஜன் வந்து அடிஷன் பண்றோம் அப்படின்னா அது வந்து அக்செப்ட் பண்ணிக்கணும். எடுத்தோடனே சும்மா ஆக்சிடேஷன் அப்படின்னா வந்து எந்த ஒரு ரியாக்ஷன்லயும் வந்து O2 ஆட் பண்றோம், ஆக்சிடேஷன் நடக்குது அப்படி கிடையாது. அதை அக்செப்ட் பண்ணணும். அக்செப்ட் பண்ணிட்டு காம்பவுண்டா மாறணும், சேஞ்ச் ஆகணும். அந்த ரியாக்ஷனுக்கு பேர் ஆக்சிடேஷன். அப்ப அடிஷன் ஆஃப் ஆக்சிஜன் ஆக்சிடேஷன். அதே சமயம் ஹெச் வந்து ரிமூவ் பண்ணணும். இப்போ அதே சமயம்னா அந்த ரியாக்ஷன்லயே கிடையாது. இப்போ எந்த ஒரு ரியாக்ஷன்ல ஆக்சிஜன் அடிஷன் பண்ணோம்னா அந்த ரியாக்ஷனுக்கு பேர் ஆக்சிடேஷன். எந்த ஒரு ரியாக்ஷன்ல வந்து ஹெச்ஓ ரிமூவ் பண்றோம்னா அது ஆக்சிடேஷன். எந்த ஒரு ரியாக்ஷன்ல வந்து எலக்ட்ரான் ரிமூவ் பண்றோமோ அது ஆக்சிடேஷன். இப்போ இந்த பாருங்க, இப்போ அயன், அதாவது அயன் 2+ வந்து அயன் 3+ மாறிச்சு, எலக்ட்ரான் ரிமூவ் ஆனிச்சு. அப்போ ரிமூவல் ஆஃப் எலக்ட்ரான் ஆக்சிடேஷன். ஆப்பிள் வந்து பல்ப் கலரா இருந்துச்சு, ஆப்பிள் வந்து பழுப்பு கலரா மாறிச்சு, பிரவுன் கலரா மாறிச்சு, ஆக்சிடேஷன். ரிமூவல் ஆஃப் எலக்ட்ரான். இதுக்கு அப்படியே ஆப்போசிட் ரிடக்ஷன் ரியாக்ஷன். அடிஷன் ஆஃப் ஹைட்ரஜன், இங்க ரிமூவல் ஆஃப் ஹைட்ரஜன், அடிஷன் ஆஃப் ஹைட்ரஜன். இங்க அடிஷன் ஆஃப் ஆக்சிஜன், இங்க ரிமூவல் ஆஃப் ஆக்சிஜன். இங்க ரிமூவல் ஆஃப் எலக்ட்ரான், இங்க அடிஷன் ஆஃப் எலக்ட்ரான். அவ்வளவுதான். நீங்க ஏதோ ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோங்க. எது டென்த் நல்லா தெளிவா பார்த்துருப்பீங்க. ஆக்சிடேஷன் என்ன, ரிடக்ஷன் என்ன தெளிவா பார்த்துருப்பீங்க. இருந்தாலும் ஒரு ரீகால் மாதிரி கொஞ்சம் நல்லா பண்ணிக்கோங்க. சரிங்களா? ரைட். இப்போ நான் ஒரு 6 ரியாக்ஷன் எழுதிருக்கிறேன். இது எது ஆக்சிடேஷன், எது ரிடக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவா சொல்லணும். பார்த்தோன்னு சொல்லிடலாம். பாருங்க, ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் பாருங்க. ஆக்சிஜனை ஆட் பண்றோம். அப்போ அடிஷன் ஆஃப் ஆக்சிஜன். H2 ரிமூவ் பண்றோம். அப்போ ரிமூவல் ஆஃப் ஹைட்ரஜன். அப்போ ரெண்டு என்ன, ஆக்சிடேஷன். பாருங்க, அடிஷன் ஆஃப் ஆக்சிஜன், ரிமூவல் ஆஃப் ஹைட்ரஜன். இந்த ரியாக்ஷனுக்கு பேரு ஆக்சிடேஷன். இங்க பாருங்க, இந்த O வந்து ரிமூவ் பண்றோம், C கூட சேர்த்து CO ரிமூவ் பண்ணிட்டோம். அப்ப ரிமூவல் ஆஃப் ஆக்சிஜன். இங்க H2 அடிஷன் பண்றோம், அடிஷன் ஆஃப் ஹைட்ரஜன். அப்ப இது ரெண்டு இந்த ரியாக்ஷன் ரிடக்ஷன். ரைட். இப்ப அடுத்த கான்செப்ட் பாருங்க. இங்க எலக்ட்ரான் ரிமூவ் ஆகிருக்குது, இங்க எலக்ட்ரான் அடிஷன் ஆகுது. அப்போ ரிமூவல் ஆஃப் எலக்ட்ரான் ஆக்சிடேஷன், அடிஷன் ஆஃப் எலக்ட்ரான் ரிடக்ஷன். புரிஞ்சுச்சுங்களா? பாருங்க, அடிஷன் ஆஃப் ஆக்சிஜன், ரிமூவல் ஆஃப் ஹைட்ரஜன் ஆக்சிடேஷன், ரிமூவல் ஆஃப் ஆக்சிஜன், அடிஷன் ஆஃப் ஹைட்ரஜன் ரிடக்ஷன், ரிமூவல் ஆஃப் எலக்ட்ரான் ஆக்சிடேஷன், அடிஷன் ஆஃப் எலக்ட்ரான் ரிடக்ஷன். அப்ப இந்த ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் அப்படின்ற கான்செப்ட் வந்து ஆக்சிஜனை ஹைட்ரஜனை வச்சு மட்டும் தான் சொல்லணும் அப்படின்ட்டு கிடையாது. எலக்ட்ரானை வச்சு கூட சொல்லலாம் அப்படின்னு சொல்றதுதான் இந்த லாஸ்ட் ஸ்டெப், லாஸ்ட் கான்செப்ட். பெரும்பாலும் நடக்கக்கூடிய ரியாக்ஷன் இந்த மாதிரி நடக்குது. எல்லாத்தையுமே வந்து ஆக்சிஜனை வச்சு ஹைட்ரஜனை வச்சு சொல்ல முடியாது. அப்ப எலக்ட்ரானை வச்சு சொல்லலாம். அடிஷன் ஆஃப் எலக்ட்ரான் ரிடக்ஷன், ரிமூவல் ஆஃப் எலக்ட்ரான் ஆக்சிடேஷன். ஓகேங்களா? என்ன புரிஞ்சுக்கிட்டோம் பாருங்க இன்னைக்கு. ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் ரியாக்ஷன் என்ன, ஆக்சிடேஷன் என்ன, ரிடக்ஷன் என்ன, அதுக்கான ரியாக்ஷன் என்ன பார்த்தோம். அடுத்தது ஆக்சிடேஷன் நம்பர் எப்படி கண்டுபிடிக்கிறது, ஒரு காம்பவுண்ட்ல ஆக்சிடேஷன் நம்பர் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றத கண்டினியூ பார்ப்போம். ஓகே, ஆக்சிடேஷன் நம்பர் பற்றி பார்க்கலாங்களா? ஓகே, என்ன சொல்கிறேன் பாருங்க. ஆக்சிடேஷன் நம்பர், it is defined as the imaginary charge left on the atom when all other atoms of the compound have been removed in the usual oxidation state that are assigned according to set of rule. அதாவது நார்மலாக ஒவ்வொரு ஆட்டமுடைய இருக்கக்கூடிய ஆக்சிஜன் ஸ்டேட் வந்து ரிமூவ் ஆன பின்னாடி வந்து அதர் சார்ஜ் வந்து எவ்வளோ இருக்குதோ அதுதான் அந்த ஆட்டமுடைய ஆக்சிடேஷன் நம்பர் அப்படின்னு சொல்கிறாங்க. A term that is often used interchangeably, ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு சேஞ்ச் ஆகும். interchangeably with oxidation number is oxidation state. ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு காம்பவுண்டுக்கும் ஒவ்வொரு மாதிரி சேஞ்ச் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? சரி, அந்த ரூல் என்னென்ன ரூல் பார்க்கலாங்களா? ஃபர்ஸ்ட் ரூல், the oxidation state of a free element that is in it uncombined state, அதாவது கம்பைன் ஆகாமல் சிம்பிளாக நார்மலாக இருந்துச்சுன்னா, சிங்கிளாக இருந்துச்சு அப்படின்னா அதோடைய ஆக்சிடேஷன் நம்பர்
0. ஃபார் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காம பாருங்க, H2Cl2 NaS8 இப்படி சொல்லக்கூடிய இந்த எலிமெண்ட் எல்லாமே அதோட ஆக்சிஜன் நம்பர் என்ன இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க 0. ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, H2 எடுத்துட்டோம், இதில் ஹெச்சோட ஆக்சிஜன் நம்பர் 0, S8 சொல்லிட்டு எடுத்துட்டோம். ஏன்னா இது வந்து எப்படின்னா இது ஒரு சிங்கிள் ஆட்டம் மாதிரி தான், அப்போ இதனுடைய ஆக்சிஜன் நம்பர் 0. ஓகேங்களா, ரைட். செகண்ட் எக்ஸாம்பிள் பாருங்க, செகண்ட் ரூல். ஃபார் எ மோனோட்டமிக் அயன் த ஆக்சிடேஷன் ஸ்டேட் இஸ் ஈக்குவல் டு நெட் சார்ஜ் ஆஃப் அன் அயன். இப்போ என்ன சொல்கிறாங்க பாருங்க, நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு அயன்ஸ் எடுத்துக்கிட்டோம், மோனோட்டமிக் அயன் எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் Na+ன்னு எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க. அப்போது இந்த அயன் மேலே இருக்கக்கூடிய சார்ஜ் தான் அவருடைய ஆக்சிடேஷன் நம்பர். இப்போ வந்து ப்ளஸ்ன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க, அப்போ அவருடைய ஆக்சிடேஷன் நம்பர் +1. புரிஞ்சுதுங்களா, ரைட். அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய சிங்கிள் மோனோட்டமிக் ஆட்டம் எடுத்துட்டோம், அதனுடைய அயன் எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த அயன் மேலே என்ன சார்ஜ் இருக்குதோ அதுதான் அந்த ஆட்டத்தினுடைய சார்ஜ் ஆக்சிடேஷன் நம்பர். இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்கள், இப்போ Cl- எடுத்துக்கணும்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த Clோட ஆக்சிஜன் நம்பர் என்னன்னு சொல்கிறோம், இது ஒரு சிங்கிள் ஆட்டம், மோனோ அட்டமிக் ஆட்டம். அப்போ இது மாதிரி என்ன சார்ஜ் இருக்குது, மைனஸ் இருக்குதா, அப்போ அதோட ஆக்சிஜன் நம்பர் -1. புரிஞ்சுதுங்களா, எப்படி சொல்கிறோம் பார்த்தீங்களா. அதாவது ஃபார் எ மோனோ அட்டமிக் அயன் த ஆக்சிடேஷன் ஸ்டேட் இஸ் ஈக்குவல் டு த நெட் சார்ஜ் ஆன் த அயன். எக்ஸாம்பிள் பார்த்துக்கோங்க, 2 எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கிறோம். ஓகேங்களா, என்னென்ன எக்ஸாம்பிள் பாருங்கள். த ஆக்சிடேஷன் நம்பர் ஆஃப் சோடியம், ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள், த ஆக்சிடேஷன் நம்பர் ஆஃப் சோடியம் Na+ இஸ் +1. எப்படி +1 வந்துச்சு, ஏன்னா நான் சோடியத்து மேலே ப்ளஸ் சார்ஜ் ஒரு ப்ளஸ் சார்ஜ் அதனால. ஓகே, ரைட். அது அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்கள், த ஆக்சிடேஷன் நம்பர் ஆஃப் குளோரின் என்னது -1. எப்படி -1 வந்துச்சு, அது சார்ஜ் என்ன வந்து மைனஸ் இருந்துச்சு, அதனால் -1. ஓகேங்களா, ரைட். தேர்டு பாயிண்ட் பாருங்கள், தேர்டு லா, தேர்டு ரூல். த அல்ஜிப்ரிக் சம் ஆஃப் ஆக்சிடேஷன் ஸ்டேட். அதாவது அல்ஜிப்ரிக் சம் அப்படின்னா எல்லாத்தையும் கூட்டி வந்து அடிஷன், மொத்தமாக டோட்டலாக அதோடைய ஆக்சிஜன் ஸ்டேட் வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா, ஆல் ஆட்டம்ஸ் இன் எ மாலிகுல் இஸ் ஈக்குவல் டு 0. ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், இப்போ H2SO4 ஒரு காம்பவுண்ட் எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்க, இதனுடைய எல்லா ஆட்டத்தினுடைய சார்ஜையும் கூட்டி வந்தால் எவ்வளோ வரும், கண்டிப்பாக 0 வரும். அவருடைய ஆக்சிஜன் நம்பர்லாம் கூட்டின பின்னாடி கடைசியில் என்ன வரும், 0 வரும் அப்படின்றாங்க. வைல் இன் அயன்ஸ், இதே வந்து அயன்ஸாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோ, இஸ் ஈக்குவல் டு த நெட் சார்ஜ் ஆஃப் த அயன். அந்த நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய காம்பவுண்ட் வந்து அயன்ஸாக இருந்துச்சு அப்படின்னா அது மேலே இருக்கக்கூடிய நெட் சார்ஜ் என்னவோ அதுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், SO4 2- எடுத்துக்கிறோம். இப்போ இது என்ன அர்த்தம் அப்படின்னா, SO இந்த இது எல்லாத்தையும் கூட்டி வந்த சார்ஜ் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா -2க்கு ஈக்குவலாக இருக்கும். ஏன்னா இதுதான் நெட் சார்ஜ். நெட் சார்ஜ் என்னது -2, -2க்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. புரிஞ்சுங்களா. இப்போ தேர்ட் பாயிண்ட் என்ன சொல்கிறான் பாருங்கள், த அல்ஜிப்ரிக் சம் ஆஃப் ஆக்சிஜன் ஸ்டேட் ஆஃப் ஆல் ஆட்டம்ஸ் இன் எ மாலிகுல் இஸ் ஈக்குவல் டு 0. அதாவது எல்லாத்தையும் கூட்டி வந்த மதிப்பு வந்து எப்படி இருக்குமா, 0வாக இருக்கும். இதே வந்து அயன்ஸாக எடுத்துட்டோம் அப்படின்னா அதோடைய சார்ஜ் மேலே என்ன சார்ஜ் இருக்குதோ அதுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், கொடுத்துருக்கான் பாருங்கள், H2SO4 எடுத்துக்கலாமா. அப்போ H2SO4 ஆக்சிஜன் நம்பர் அப்படின்றது எப்படி இருக்கும் பாருங்கள், H2SO4ன்னு எடுத்துக்கிறோம் அப்படின்னா அப்போ எத்தனை H இருக்குது, 2 H இருக்குதா. அப்போ 2 Hோடைய ஆக்சிடேஷன் நம்பர் ப்ளஸ்ஸு சல்ஃபரோட ஆக்சிடேஷன் நம்பர், ஒரு சல்ஃபரோட ஆக்சிடேஷன் நம்பர் ப்ளஸ்ஸு 4 ஆக்சிஜன் இருக்குதா. அப்போ 4 ஆக்சிஜனுடைய ஆக்சிடேஷன் நம்பர், இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் என்ன வரும், 0 வரும். இதுதான் இந்த ஃபஸ்ட் ரூல். ஓகே, அதாவது தேர்ட் ரூலில் இந்த ஃபஸ்ட் பாயிண்ட்டு பாருங்கள், தெளிவாக கொடுத்துருக்கான் பாருங்கள். H2SO4 எடுத்துட்டோம்னா ஆக்சிடேஷன் நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன் 2 × ஆக்சிடேஷன் நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன். எத்தனை ஹைட்ரஜன், 2 ஹைட்ரஜன் இருக்குதா. அப்போ ஒரு ஹைட்ரஜனுடைய நம்பரை 2ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கணும். சல்ஃபர் எத்தனை இருக்குது, 1 தான் இருக்குது. அப்போ ஆக்சிடேஷன் நம்பர் ஆஃப் சல்ஃபர். அடுத்தது ப்ளஸ்ஸு 4 × ஆக்சிடேஷன் நம்பர் ஆஃப் ஆக்சிஜன். அப்போ ஆக்சிஜனுடைய ஆக்சிடேஷன் நம்பர் என்னவோ அதை 4ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஓகேங்களா, எப்படின்னு சொல்லி பார்த்துக்கலாம், பின்னாடி பார்த்தா புரிஞ்சிடும். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் என்ன வரும், 0 வரும். ரைட். இதே நம்ம வந்து SO4ன்னு எடுத்துக்கிட்டோம், ஓகேங்களா. இப்போ SO4ன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதை வந்து எடுத்துக்கொள்ளும்போது அதோடைய சார்ஜ் என்ன, 2-. அப்போது சல்ஃபரோட ஆக்சிடேஷன் நம்பர் ப்ளஸ்ஸு 4 ஆக்சிஜனுடைய ஆக்சிடேஷன் நம்பர், இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் என்ன வேல்யூ வரும், -2ன்னு வரும்.
இது வந்து -2க்கு ஈக்குவல். என்ன சொல்கிறோம் பாருங்க, -2க்கு ஈக்குவல். தெளிவாக சொல்லிட்டோம் பார்த்தீங்களா? ரைட். அடுத்தது 4th ரூல். Hydrogen has an oxidation number of +1 in all its compound except in metal hydrides, whereas it has -1 value. என்ன சொல்கிறோம் பாருங்க, ஹைட்ரஜனுடைய ஆக்சிடேஷன் நம்பர் எல்லா காம்பவுண்ட்லேயுமே +1 தான், எக்ஸப்ட் மெட்டல் ஹைட்ரைட்ஸ். மெட்டல் ஹைட்ரைட்ஸ் இதில் மட்டும்தான் என்ன இருக்கும்னா ஹெச்சுக்கு என்ன ஸ்டேட் வரும், என்ன ஸ்டேட் ஆக்சிஜன் ஸ்டேட் வரும்னா -1 வரும். தெளிவாக சொல்லிட்டோம் பாருங்க. அதான் அந்த 4th பாயிண்ட்டு. ஹைட்ரஜன் கேஸ் அண்ட் ஆக்சிடேஷன் நம்பர் ஆஃப் +1 இன் ஆல் இட்ஸ் காம்பவுண்ட். எல்லா காம்பவுண்ட்ஸ்லேயுமே வந்து +1 ஆக்சிஜன் ஸ்டேட் தான். ஆனால் எக்ஸப்ட் இன் மெட்டல் ஹைட்ரைட்ஸ் வேரஸ் இட் ஹாஸ் -1 வேல்யூ. மெட்டல் ஹைட்ரைடாக இருந்தால் மட்டும்தான் ஆக்சிடேஷன் நம்பர் என்ன இருக்கும், அந்த இதுக்கு ஹைட்ரஜனுக்கு எவ்வளோ இருக்கும், -1 இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், இப்போது எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம். ஆக்சிடேஷன் நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன் இன் ஹைட்ரஜன் குளோரைட் HCl எடுத்துக்கிட்டோம். இதில் ஹெச்சுக்கு ஆக்சிஜன் நம்பர் என்ன, +1. ஓகேங்களா, புரிஞ்சிச்சிங்களா? ஆனால் இதே வந்து NaHன்னு எடுத்துக்கணும்னு வச்சுக்கோங்க, சோடியம் ஹைட்ரேட் எடுத்துக்கணும்னு வச்சுக்கோங்க. இதில் ஹெச்சோட ஆக்சிடேஷன் நம்பர் என்ன, -1. அப்போ என்ன சொல்கிறான் பாருங்கள், தெளிவாக சொல்கிறான் பாருங்கள். எல்லா காம்பவுண்ட்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஹெச்சோட ஆக்சிடேஷன் நம்பர் +1 தான். அதுக்கு எக்ஸாம்பிளாக HCl எடுத்துக்கிட்டோம். இதில் ஹெச்சோட ஆக்சிடேஷன் நம்பர் +1. ஆனால் எக்ஸப்ட் மெட்டல் ஹைட்ரேட்ஸ். மெட்டலுக்கு எக்ஸாம்பிள் சோடியம். சோடியத்து கூட ஹெச் இருந்துச்சு அப்படின்னா சோடியம் ஹைட்ரேட். லித்தியத்து கூட ஹெச் இருந்துச்சு அப்படின்னா லித்தியம் ஹைட்ரேட். பொட்டாசியத்து கூட ஹைட்ரஜன் இருந்துச்சு அப்படின்னா பொட்டாசியம் ஹைட்ரேட். இந்த மாதிரி மெட்டல் ஹைட்ரேட் கூட இருக்கும்போது இந்த ஹெச்சோட ஆக்சிடேஷன் நம்பர் என்ன அப்படின்னா -1. என்ன சொல்கிறாங்க, -1. ரைட், ஓகே. 5th பாயிண்ட், 5th ரூல். ஃப்ளூரின் ஹேஸ் அன் ஆக்சிடேஷன் ஸ்டேட் இஸ் -1 இன் ஆல் இட்ஸ் காம்பவுண்ட். ஆனால் ஃப்ளூரின் மட்டும் எந்த காம்பவுண்ட் எடுத்தாலும் சரி அதோட ஆக்சிடேஷன் நம்பர் -1. ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், இப்போ HFன்னு எடுத்துக்கிறோன்னு வச்சுக்கோங்க. இதில் ஃப்ளூரினுடைய ஆக்சிடேஷன் நம்பர் என்ன, -1. அப்போ கண்டிப்பாக ஹெச்சோட ஆக்சிடேஷன் நம்பர் என்ன இருக்கும், இது -1 அப்படின்னா இப்போ இது +1 இருக்கும். அப்போ 2 ஆட் பண்ணால் தானே 0 வரணும். ஓகே, ரைட். அப்போது 5th பாயிண்ட் முக்கியமாக என்ன சொல்கிறான் அப்படின்னா, ஃப்ளூரின் மட்டும் என்ன பண்ணுங்க, எந்த காம்பவுண்ட் எடுத்தாலும் சரி -1 ஸ்டேட்டில் தான் மட்டும்தான் இருக்கும். ஓகேங்களா? இதே ஆக்சிஜன் எடுத்துக்கலாம். ஆக்சிஜன் ஸ்டேட் ஆஃப் ஆக்சிஜன் இஸ் மோஸ்ட் காம்பவுண்ட் -2. மேக்ஸிமம் வந்து காம்பவுண்ட் எந்த காம்பவுண்ட், ஆக்சிஜன் காம்பவுண்ட் எந்த காம்பவுண்ட் எடுத்தாலும் சரி அந்த ஆக்சிஜனுடைய ஆக்சிஜன் நம்பர் என்ன இருக்கும் அப்படின்னா -2 இருக்கும். எக்ஸப்ட் பெராக்சைடு, சூப்பர் ஆக்சைடு, அப்புறம் ஃப்ளூரின் காம்பவுண்ட். இப்போ இதெல்லாம் உங்களுக்கு எக்ஸப்ட் சொல்கிறோம். ஓகேங்களா? பாருங்கள், நீ எந்த காம்பவுண்ட் H2SO4 எடுத்துக்கணும்னு வச்சுக்கோங்க, SO4 எடுத்துக்கணும்னு வச்சுக்கோங்க. இதில் ஆக்சிஜனுடைய ஆக்சிஜன் நம்பர் என்ன இருக்கும், ஒரு ஆக்சிஜனுக்கு -2. ஆனால் இதே வந்து பெராக்சின் சொல்லக்கூடிய காம்பவுண்ட்லேயோ அல்லது சூப்பர் ஆக்சின் சொல்லக்கூடிய காம்பவுண்ட்லேயோ அல்லது ஃப்ளூரின் ஆடாக இருக்கக்கூடிய காம்பவுண்டில் இந்த 3 எது எடுத்தாலும் சரி கண்டிப்பாக -2 இருக்காது, வேரியேஷன் இருக்கும். அதுக்கு விளக்கம் அளிக்கிறதுக்காக தான் 4 எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள், H2O. H2O எடுத்துட்டோம் அப்படின்னா ஒரு ஹெச்சுக்கு எத்தனை சார்ஜ், ஒரு ப்ளஸ், அப்போ 2 ஹெச்சுக்கு +2. அப்போது ஆக்சிஜனுக்கு என்ன இருக்கும், -2 இருக்கும். அவ்வளோதான். அப்போ ஆட் பண்ணால் என்ன வருது, 0 வரும். கரெக்டாக வந்துருச்சா? அப்போ ஆக்சிஜனுக்கு இந்த நேரத்தில் என்ன சார்ஜ் வருது, -2 வருது. ஆனால் இதே வந்து H2O2ன்னு எடுத்துக்கோங்க, H2O2ன்னு எடுத்துக்கோங்க. இப்போ இதில் ஆக்சிஜனுக்கு ஆக்சிஜன் நம்ம கண்டுபிடிக்கணும்னு வச்சுக்கோங்க. என்ன பண்ணிக்கலாம், இப்போ நமக்கு ஹெச்சுக்கு தான் தெரியுமில்ல, +1 தெரியுமில்ல. அப்போ 2 ஹெச்சுக்கு எத்தனை, 2+, அதாவது +2. அப்போ இந்த ஆக்சிஜனுக்கு தான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அது எக்ஸ்னு வச்சுக்கலாம். இந்த ஆக்சிஜன் கண்டுபிடிக்கணும்னா அதுக்கு எக்ஸ்னு வச்சுக்கலாம். எத்தனை ஆக்சிஜன் இருக்குது, 2 ஆக்சிஜன் இருக்குது. அப்போ 2xன்னு வச்சுக்கோங்க. அப்போ 2 ஆட் பண்ணால் என்ன வரணும், 0 வரணும். அப்போ கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த 2xன்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? இந்த +2 வந்த பார்த்து கொண்டு போங்க. அப்போ -1 வருமா, -2. அப்போ 2x is equal to -2. ஓகேங்களா? ரைட். பாருங்க, மறுபடியும் சொல்கிறேன் பாருங்கள், நாங்கள் மேலே இருந்து எழுதுகிற பாருங்க. ஹைட்ரஜன் பெராக்சைடு எடுத்துக்கிட்டோம், H2O2 இதுதான் காம்பவுண்டு. இதில் ஹெச்சோட ஆக்சிஜன் நம்பர் தான் தெரியும், +1 தெரியும். அப்போ 2 ஹெச் இருக்குது. அப்போ 2 × +1 ப்ளஸ் இந்த ஆக்சிஜன் தான் கண்டுபிடிக்கணும், அதை எக்ஸ்னு வச்சுக்கோங்க. எத்தனை இது இருக்குது, 2 இருக்குது. அப்போ 2xன்னு வச்சுக்கோங்க.
இது ரெண்டு ஆட் பண்ண என்ன வரணும் 0 வரணும். இதுதான் வந்து ரூலு. அப்போ 2 × +1 +2 + 2x is equal to 0. இப்போ இந்த இடத்துல இருக்கக்கூடிய +2 அந்த பக்கம் கொண்டு போங்க -2 மாறிடும். அப்போ 2x is equal to -2. அப்போ x is equal to இந்த மல்டிப்ளைல இருக்கக்கூடிய 2 இந்த பக்கம் வந்துச்சுன்னா என்ன மாறும் டிவைடில் மாறும். அப்போ -2 டிவைட் பை +2. அப்போ டிவைடில் இருக்குது. இப்போ அடிச்சிருங்க -1 வருமா. அப்போ x is equal to -1. அப்போ இந்த காம்பவுண்டில் எந்த காம்பவுண்டில் இந்த காம்பவுண்டில் பெராக்சைடு காம்பவுண்டில் ஆக்சிஜனுடைய ஆக்சிடேஷன் நம்பர் -1 பாருங்கள். புரிஞ்சிச்சா எப்படி வந்துச்சுன்னு புரிஞ்சிச்சா ரைட். இதே சூப்பர் ஆக்சைடு எடுத்துகிட்டுன்னு வச்சுக்கோங்க. சூப்பர் ஆக்சைடு எக்ஸாம்பிள் பாருங்கள் KO2 பொட்டாசியம் சூப்பர் ஆக்சைடுன்னு பேர் இதுக்கு பேர். பொட்டாசியத்துக்கு நமக்கு தெரியுமில்ல என்னது +1. அப்போது ஒரு பொட்டாசியத்துக்கு +1 ப்ளஸ் ஆக்சிஜனுக்கு தான் கண்டுபிடிக்கணும் சரிங்களா. அப்போது எக்ஸ்னு வச்சுக்கலாம். எத்தனை ஆக்சிஜன் 2 இருக்குது. அப்போ 2x. இது ரெண்டையும் ஆட் பண்ணால் என்ன வரணும் 0 வரணும். அப்போது 2x + 1 இஸ் ஈக்குவல் டு 0. அப்போ 2x + 1 இந்த பற்றி கொண்டு போங்க -1 மாதிரி வருமா -1. அப்போது எக்ஸ் வேணும். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இந்த +2 மல்டிப்ளை 2 இந்த பற்றி கொண்டு வாங்க டிவைடில் மாறிடுமா. அப்போ -1/2 அவ்வளோதான். அப்போ இந்த இடத்துல ஆக்சிஜனுடைய ஆக்சிடேஷன் நம்பர் என்ன -1/2. புரிஞ்சிச்சிங்களா ரைட். இதே மாதிரியே OF2 எடுத்துக்கலாம். OF2 பாருங்கள் OF2 எல்லா காம்பவுண்ட்லையுமே ஃப்ளூயிடோடைய ஆக்சிடேஷன் நம்பர் என்ன -1. நமக்கு நல்லா தெரியும். இதுதான் எத்தனாவது ரூல் அப்படின்னா 5th ரூல். அப்போது ஆக்சிஜனை கண்டுபிடிக்கணும்னு வச்சுக்கோங்க. அதில் எக்ஸ்னு வச்சுக்கலாம். ஆக்சிஜனுக்கு எக்ஸ். ஒரு ஃப்ளூரினுக்கு எத்தனை மைனஸு 1 மைனஸ். 2 ஃப்ளூரினுக்கு 2 மைனஸ். அப்போ எக்ஸு -2 இஸ் ஈக்குவல் டு 0. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இந்த -1 வந்து பார்த்து கொண்டு வாங்க +2 மாறிடுமா +2. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு +2. அப்போ இந்த காம்பவுண்டில் ஆக்சிஜனுடைய ஆக்சிடேஷன் நம்பர் +2. புரிஞ்சிச்சிங்களா. அப்போ அந்த ஆக்சிஜனுக்கு பாருங்கள் -2 இருக்குது, -1 இருக்குது, -1/2 இருக்குது, +2 இருக்குது. இத்தனை ஆக்சிஜன் ஸ்டேட் இருக்குது இதுக்கு ஆக்சிஜன். அது இருக்கக்கூடிய காம்பவுண்டுக்கு தகுந்த மாதிரி. புரிஞ்சிச்சிங்களா ரைட். இதே மாதிரியே என்ன சொல்கிறோம் பாருங்கள். இன் அல்கலி மெட்டல் ஹாவ் என் ஆக்சிடேஷன் நம்பர் +1. நான் முன்னே போட்டு காமிச்சேன் KO2 அப்படின்னு சொல்லி எடுத்துட்டோம் அப்படின்னா பொட்டாசியம் ஆக்சிடேஷன் நம்பர் +1 அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இதெல்லாம் பொட்டாசியம் அப்படின்றது அல்கலி மெட்டல். இதே அல்கலின் எர்த் மெட்டலாக இருந்துச்சு அப்படின்னா அதோட ஆக்சிடேஷன் நம்பர் +2. அதாவது அல்கலி மெட்டல்னா எது அல்கலின் எர்த் மெட்டல்னா எது நல்லா புரிஞ்சுக்கோங்க. மேலே இருக்கக்கூடிய அதாவது ஃபஸ்ட்டு குரூப் பீரியாடிக் டேபிளில் ஃபஸ்ட்டு குரூப் லித்தியம், சோடியம், பொட்டாசியம், ருபீடியம், சீசியம் இதெல்லாம் ஃபஸ்ட்டு குரூப். இதோட ஆக்சிடேஷன் நம்பர் என்ன +1. இதே செகண்ட் குரூப் அப்படின்னு சொல்கிறோம் பாருங்கள். லித்தியத்துக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய பெரிலியம், மெக்னீஷியம், அடுத்தது கால்சியம், பேரியம், ஸ்ட்ரான்சியம், இந்த மாதிரி அடுத்து இன்னொரு காம்பவுண்டு அஸ்டடைன் நினைக்கிறேன். இது இந்த இடத்துல ஒரே ஒரு காம்பவுண்டு வரும் பார்த்துக்கலாம். இதுக்கெல்லாம் என்ன சார்ஜ் வரும் அப்படின்னா +2. இப்போ நம்ம எடுத்துக்கிட்ட இந்த பொட்டாசியம் என்ன வந்துச்சு பாருங்கள் +1. ஓகேங்களா புரிஞ்சிச்சிங்களா. இதுக்கெல்லாம் என்ன வரும் +2. இந்த இதுக்கெல்லாம் என்ன வரும் +2. ரைட். அடுத்தது இது எல்லாம் பேஸ் பண்ணி கால்குலேஷன் ஆஃப் ஆக்சிடேஷன் நம்பர் யூஸிங் எபவ் ரூல். மேலே இருக்கக்கூடிய இந்த 7 ரூலையும் நம்ம ஃபாலோ பண்ணி இந்த 5 காம்பவுண்டுக்கும் பார்க்கலாங்களா. ஃபஸ்ட்டு காம்பவுண்ட் பாருங்கள் CO2 எடுத்துக்கலாமா. CO2 இதில் கார்பனுடைய ஆக்சிடேஷன் நம்பர் கண்டுபிடிங்க. கார்பனுக்கு எக்ஸ்னு வச்சுக்கலாமா. ஆக்சிஜன் இருக்குதா ஒரு ஆக்சிஜனுக்கு 2 மைனஸ். அப்போ 2 ஆக்சிஜன் இருக்குதா மொத்தம். அப்போது 4 மைனஸ். அப்போ x - 4 இஸ் ஈக்குவல் டு 0. அப்போ x இஸ் ஈக்குவல் டு +4. அப்போ ஃபஸ்ட்டு CO2 காம்பவுண்டில் சியோடைய ஆக்சிஜன் நம்பர் என்ன +4. புரிஞ்சிச்சிங்களா ரைட். அடுத்தது இதே மாதிரியே H2SO4 எடுத்துக்கலாம் பாருங்கள். H2SO4ல் எது கண்டுபிடிக்க போகிறோம் S கண்டுபிடிக்க போகிறோம். 2 Hக்கு +2 ப்ளஸ் சல்ஃபருக்கு தான் கண்டுபிடிக்கணும். அது எக்ஸ்னு வச்சுக்கலாம். மைனஸ் ஒரு ஆக்சிஜன் இருக்குது. மொத்தத்தில் 4 ஆக்சிஜன் இருக்குது. 4 ஆக்சிஜனுக்கும் 4 2 8 மைனஸ் இஸ் ஈக்குவல் டு 0. அப்போது -2 +2 -8 ரெண்டு ஆட் பண்ணுங்கள் -6. அப்போ x - 6 இஸ் ஈக்குவல் டு 0ன்னு வருமா.
அப்போ -6 இந்த பக்கம் கொண்டு போங்க +6 வருமா? அப்போ x is equal to +6. அப்போ H2SO4ல சல்ஃபரோட ஆக்சிடேஷன் நம்பர் என்ன? +6. பாருங்க +6. அடுத்தபடியாக Cr2O7 2- பாருங்க Cr2O7 2-. முக்கியமான பாயிண்ட் இந்த இடத்துல சார்ஜ் வந்துருச்சு. அப்போ இது என்ன பண்ணிக்கணும்? ஈக்குவல்ட்டுக்கு ரைட் சைடில் கொண்டு போய்க்கணும். ஓகேங்களா? ரைட். இப்போது சிஆர் தான் கண்டுபிடிக்கணும்னு வச்சுக்கோங்க. எத்தனை சிஆர் இருக்குது? ஒரு சிஆரா 2 சிஆரா? 2 சிஆர் இருக்குது. அப்போ 2xன்னு வச்சுக்கலாமா? ஒரு காம்பவுண்ட் ஒரு மெட்டல் இருந்துச்சு அப்படின்னா அது ஒரு எக்ஸ்னு வச்சுக்குவோம். 2 இருக்கிறதுனால 2xன்னு வச்சுக்கலாம். அதில் ஒன்று ஃபஸ்ட் 2 கண்டுபிடிச்சு அப்புறம் 1 எவ்வளோ சொல்லி டிவைட் பண்ணிக்கலாம். ரைட். ஒரு ஆக்சிஜனுக்கு -2. மொத்தம் எத்தனை ஆக்சிஜன்? 7 ஆக்சிஜன் இருக்குது. அப்போ -14 இஸ் ஈக்குவல் டு ரைட் சைடில் என்ன வரணும்? -2ன்னு வரணும். இது அந்த தேர்ட் ரூலில் 2வது பாயிண்ட்டு. ஓகேங்களா? அதாவது அந்த நெட் சார்ஜ் அயன்ஸாக எடுத்துட்டோம் அப்படின்னா நெட் சார்ஜ் ஈக்குவலுக்கு ரைட் சைடில் வரும் அப்படின்றது ரூல். ஓகே. அப்போ 2x -14 இந்த பக்கம் வந்துச்சு அப்படின்னா +14. அப்போது 2x இஸ் ஈக்குவல் டு +14 -2. அப்போ +14 -2 மைனஸ் பண்ணோம்னா 12. அப்போ 2x இஸ் ஈக்குவல் டு 12. அப்போது x இஸ் ஈக்குவல் டு 12 டிவைட் பை 2 6. அப்போது இந்த காம்பவுண்டில் சல்ஃபருடைய ஆக்சிடேஷன் நம்பர் என்ன? 6. பாருங்கதா எத்தனை காம்பவுண்ட் எது ஆக்சிடேஷன் நம்பர் என்ன? +6. புரிஞ்சுச்சிங்களா? ரைட். இதே மாதிரியே CH2F2 எடுத்துக்கலாம். CH2F2 இதில் கார்பனுக்கு கண்டுபிடிங்க. நமக்கு ஏற்கனவே ஹெச்சுக்கு தெரியும் +1, எஃப்க்கு தெரியும் -1. இப்போ இது தெரியாததுக்கு எக்ஸ்னு வச்சுக்கலாமா? ரைட். எக்ஸ் 2 ஹெச்சுக்கு +2, 2 எஃப்க்கு -2 இஸ் ஈக்குவல் டு 0. ஏன்னா இது மாதிரி சார்ஜ்லாம் இல்லை. அப்போ இஸ் ஈக்குவல் டு 0. அப்போ +2 -2 ஆட் பண்ணுங்கள் 0. அப்போ x + 0 இஸ் ஈக்குவல் டு 0. அப்போ x இஸ் ஈக்குவல் டு 0. அப்போ இந்த காம்பவுண்டில் கார்பன் மேலே இருக்கக்கூடிய சார்ஜ் என்ன? 0. புரியுதான்னு பார்த்துக்கோங்க. ரைட். 5th எக்ஸாம்பிள் பாருங்கள். அடுத்தது 5th எக்ஸாம்பிள் SO2 கொடுத்துருக்காம பாருங்க. SO2 இதில் S கண்டுபிடிக்கணும். ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிள். எக்ஸ்னு வச்சுக்கோங்க. ஒரு ஆக்சிஜனுக்கு -2, 2 ஆக்சிஜனுக்கு 4-. அப்போ x - 4 இஸ் ஈக்குவல் டு 0. அப்போ x இஸ் ஈக்குவல் டு +4. அவ்வளோதான். ஆக்சிஜன் நம்பர் கண்டுபிடிக்கிறது ஈஸி. ஓகேங்களா? ஆக்சிஜன் நம்பர் கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி. நல்லா ஒர்க் அவுட் பண்ணி பார்க்குறீங்களா? இதை பார்த்து முடிச்சிட்டு பின்னாடி நம்ம இந்த ரெடாக்ஷன் ரியாக்ஷன் இந்த டேர்ம் ஆக்சிடேஷன் நம்பரை பேஸ் பண்ணி எப்படி ஈக்குவேஷன் எழுத போகிறோம், அதில் டைப் ஆஃப் ரெடாக்ஷன் ரியாக்ஷன் என்னென்ன அப்படின்றத பற்றி அடுத்த கிளாஸில் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? தேங்க்யூ.